ரீசெண்டா தர்மஸ்தலா இஷ்யூல ஒரு மிகப்பெரிய திருப்பம். என்ன, சின்னையா என்ற ஒரு நபர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, தர்மஸ்தலா கோவில் கர்நாடகாவில் இருக்கு, அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட குடும்பத்தினர் என்று எல்லாருமே சேர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்களை கொன்றிருக்காங்க, மாஸ் மர்டர் நடந்திருக்கு, அந்த கோவில்ல தான் நான் பணிபுரிந்தேன், எனக்கு வந்து பிரஷர் கொடுத்து இவ்வளவு போய் புதைங்க என்று பல பெண்களுடைய உடலை எனக்கு கொடுத்தாங்க, நான் போய் அதெல்லாம் புதைச்சிருக்கேன் என்று அவர் கொடுத்த வாக்கு மூலம் நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளானது. மஞ்சுநாத சுவாமி கோவில் கர்நாடகாவில் இருக்கிறது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்ஸ். சபரிமலை, ஸ்ரீரங்கம், இன்னும் திருவண்ணாமலை மாதிரி, ஆந்திராவில் திருப்பதி மாதிரி, அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். அப்படி ஒரு ரெப்யூட்டட் ஹிந்து இன்ஸ்டிடியூஷன் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் வருதுன்னா அது நாடு முழுக்க எப்படி ஒரு பேசுபொருளாகும், சர்ச்சையாகும். பிணம் தெண்ணி கழுகுகள் போல ஹிந்து விரோத மீடியாக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு, அவர்களுக்கு எப்படி தீனியாக அமையும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் இந்த குற்றச்சாட்டை வச்சோடனே போடும், அவங்களாம் களத்துல இறங்கிட்டாங்க, இறங்கி அவ்வளவுதான், ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷனை டார்கெட் பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்ல, தொடர்ச்சியாக தர்மஸ்தலா கோவிலுக்கு எதிராக செய்திகளாக போட்டு தாக்குறாங்க. ஆனா இப்போது இந்த ஒட்டுமொத்த கேஸும் ஒரு போகஸ். திரும்ப சொல்றேன், இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. தர்மஸ்தலாவில இவங்க கிளைம் பண்ண மாதிரி பெண்கள் மாஸ் மர்டர் செய்யப்பட்டு புதைக்கப்படவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கு. சின்னையா என்ற இந்த குற்றம் சாட்டியவர் அப்ரூவர் ஆகியிருக்காரு. இந்த சின்னையா என்ற நபர் சொல்றாரு, அது முகமூடி அணிஞ்சுக்கிட்டு மாஸ்க்டு மேன் என்றுதான் அவர் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. செய்திகள்ல வரும்போது மாஸ்க்டு மேன் மேட் அன் அலிகேஷன் இப்படிதான் குறிப்பிடுறாங்க. அவரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்றவுடன் கொஞ்சம் கூட அடிப்படை விசாரணை கூட செய்யாம உடனடியாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT ஃபார்ம் பண்றாங்க. உலகத்தை இப்படி ஒரு வேடிக்கை இங்க நடக்குமா?